ஒரு 2 நிமிஷம் பேசுறதுக்கு வாய்ப்பு கொடுத்திருந்தா கண்டிப்பா இப்படி நடந்திருக்காது. உங்களை பார்த்து எத்தனை நாள் ஆயிடுச்சு. உங்களை பார்க்கலையேங்கிற ஏக்கத்தை விட உங்க பின்னாடியே சுத்தி சுத்தி வந்து உங்ககிட்ட பேச முயற்சி பண்ணி உங்களை தொந்தரவு பண்ணி அது தாங்க முடியாம நீங்க அந்த கோவிலை விட்டு சொல்லாம கொள்ளாம போயிட்டீங்கன்னு தோணுது. உங்ககிட்ட நிறைய பேசணும் போல இருக்கு எனக்கு. என் மனசு பூரா நீங்க தான் நிறைஞ்சிருக்கீங்க. எங்க இருக்கீங்க? ஒரே ஒரு நிமிஷம் என்ன நீங்க நினைச்சுக்கோங்க. அப்பவாவது இந்த கிறுக்கனோட மனசு உங்களுக்கு புரியுதான்னு பார்க்கலாம். நீங்க வருவீங்களான்னு கோயிலே நாலு பூரா உட்காந்து பார்க்கலான்னு தோணுது. ஆனா நீங்க அங்க இல்லைங்கிற உண்மை என் மனசை உடைச்சிருச்சுங்க. ஆனா ஒவ்வொரு நிமிஷமும் நான் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கேன். எப்ப உங்களை சந்திப்பேன்? உங்களை பார்க்க முடியாதுங்கிற ஏக்கம்லாம் எனக்கு இல்லை. எப்படியும் வந்துருவீங்கன்னு காத்துட்டு இருக்கேன், அவ்வளவுதான். சொல்லுங்க, எப்ப வருவீங்க? எப்ப உங்களை சந்திப்பேன்? ஒரு 2 நிமிஷம் உங்ககிட்ட பேசுற வாய்ப்பு எனக்கு எப்ப கொடுப்பீங்க? நீங்க கொடுக்குற அந்த 2 நிமிஷத்துல தான் என் வாழ்க்கையே அடங்கியிருக்கு. இன்னைக்கு நீங்க வரப்போறீங்கல்ல? என் மனசுக்குள்ள என்னென்னமோ தோணுது, ஆனா சொல்ல முடியல. பட் இன்னைக்கு நீங்க வருவீங்கிறது மட்டும் கன்ஃபார்ம். இன்னைக்கு வாங்க. அது எப்படி என் பேச்சு கேட்காம போறீங்கன்னு நானும் பார்த்தேன். யாரோட ஜிமிக்கிடா இது? எங்க திடீர்னு கிளம்பிட்ட? அர்ஜுனா, ஏண்டா என் கேள்விக்கு பதில் சொல்ல மாட்டேங்கிற? திடீர்னு அமைதியாயிட்ட? என்ன நடக்குதுடா இங்க? அம்மா, நான் சொல்றேம்மா. இந்த ஜிமிக்கி அவனோட கேர்ள் ஃப்ரெண்ட். இது என்னது? பின்ன என்னம்மா, நம்ம அர்ஜுன் இத்தனை வருஷமா உங்ககிட்ட ஏதாவது மறைச்சிருக்கானா? இந்த ஜிமிக்கி கதை நான் சொல்றேன். அர்ஜுன் படிக்கிற காலேஜ்ல டிராமா காம்படிஷன் நடக்குது. அந்த டிராமால வர ஹீரோயினை வீட்டுக்குலாம் கூட்டிட்டு வந்து பிராக்டிஸ்லாம் பண்ண முடியாதுல்லம்மா. அதான் அந்த ஃபீல் வரணும்ல, அதுக்காக அந்த ஹீரோயினோட ஜிமிக்கியை கொண்டு வந்து இங்க டயலாக் பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கான். என்னடா டயலாக் பிராக்டிஸ் பண்ணிட்டல? அவன் அழகா தப்பிச்சு வருவான். உன் வேலை என்னவோ அத மட்டும் பாரு. புதக்குழியா இருக்கிற பாதைக்கு போக வேண்டாம்னு சொல்றேன். நீங்க கேட்க மாட்டேங்கிறீங்களே. எல்லாத்துக்கும் கடைசியா ஒரே ஒரு வார்த்தை சொல்றேன் அத்தை. தெய்வம் கொடுக்கறத யாராலையும் தடுக்க முடியாது. தெய்வம் கொடுக்க மறுக்கிறத யாராலையும் கொடுக்கவும் முடியாது. தங்கதுரைக்கான தண்டனை ஆண்டவனோட கைவசம் தயாரா இருக்கு. முடிஞ்சா நீங்க காப்பாத்திக்கோங்க. பிரியாணி பாத்திரத்தில் நெய், கடலை எண்ணெய், பட்டை, மராட்டி மொட்டு, கல்பாசி, ஏலக்காய், பிரியாணி இலை, வெங்காயம், பூண்டு, முந்திரி, பிரியாணி மசாலா, தக்காளி, கல் உப்பு, மஞ்சள் தூள், கொத்தமல்லி, புதினா சேர்த்து நன்கு வதக்கவும். பின்னர் மட்டன், தயிர், சிறிது தண்ணீர் ஊற்றி கலந்து அதனுடன் சீரக சம்பா அரிசி சேர்த்து கொதித்த பின் பச்சை மிளகாய், புதினா சேர்த்து இறுதியாக தம் போட்டு இறக்கினால் சுவையான கொங்கு நாடு வெள்ளை மட்டன் பிரியாணி தயார். இப்போ உனக்கு கால் உடைஞ்சிருக்கும். தனோ, பார்த்து சூதானமா நடந்துக்கோ. இந்த வீடு பயங்கரமான காடு மாதிரி. யாரு யாரு அழிப்பாங்கன்னே தெரியாது. அக்கா, இப்ப நான் என்னக்கா பண்றது? யோசிக்கவே யோசிக்காத. உன் புருஷன் தலையில நறுக்குன்னு 4 கொட்டு கொட்டி சம்மதிக்க வச்சிரு. புரியுதா? சரிக்கா. முதல்ல அந்த வேலையை பாரு. போ போ.
செல்வி எங்க போயிருக்கான்னு சொல்லு. அதான் நீங்க சொன்னீங்களேம்மா அவங்க அம்மா அப்பா வீட்டுக்கு போயிருக்காங்க. கரெக்ட், அப்படிதான் சொல்லணும். சரி, சந்தோஷ்க்கு லெமன் டீ கொடுத்துட்டு உடனே வந்துடணும், புரிஞ்சுதா? சரிங்கம்மா. எப்படி? ஐயோ, உனக்கு கிரிமினல் மைண்ட் இல்லடி, நீயே கிரிமினல் தான் என் தங்கம். ஒரு நிமிஷம். இதோ வரேங்க. நல்ல லூசு குடும்பம்டாது, என்ன சொன்னாலும் நம்புதுங்க.